Hi, hello friends. Welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. Now you can download Google Play Store and App Store. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக எப்படி பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை செய்வது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே etownpanjayat.com ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பர்த் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு டாப்லேயே பார்த்தீங்கன்னா பர்த் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்ளை பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் எடுத்துன ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பர்த் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். அந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டவுன் பஞ்சாயத்து நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி. ரெட் கலர் ஸ்டார் இருக்க ஆப்ஷன்லாம் கம்பல்சரியாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சைல்டு இன்ஃபர்மேஷன், சைல்டுடைய டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட்டு சைல்டு மேலே ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு சைல்டுடைய நேம் என்னவோ அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபாதருடைய நேம் என்டர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு மதருடைய நேம் என்டர் பண்ணோம். ஃபாதர் ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். மதருடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். பர்மனன்ட் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பின்கோட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு குழந்தை பிறக்கும் டைமில் அதே அட்ரஸில் இருந்தீங்கன்னா சேமஸ் அபோ கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா அதற்கு தனியாக அட்ரஸ் இருந்தால் அந்த அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு அதற்கான பின் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ண பிறகு குழந்தை பிறந்த இடத்துடைய டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டலாக ஹவுஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல்னால் ஹாஸ்பிட்டல், ஹவுஸ்னா ஹவுஸ். ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹாஸ்பிட்டல் அல்லது இன்ஸ்டியூட் நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டோர் நம்பர், வார்டு நம்பர், ஸ்ட்ரீட் நேம், அதாவது ஹாஸ்பிட்டலுடைய அட்ரஸ் ஃபுல்லாக நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹவுஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் மதருடைய அட்ரஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், டவுன் நேம், வில்லேஜ் நேம் எல்லா டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜன், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், அது என்ன ரிலீஜனோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரிலீஜியன் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபாதருடைய எஜுகேஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லிட்ரேட், ITI, 12th, SSLC அவர் என்ன முடிச்சிருக்காரோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மதருடைய எஜுகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபாதருடைய ஆக்குபேஷன், அவர் என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேல்ஸ் ஒர்க், சர்வீஸ் ஒர்க், ஃபார்மர் எதுவோ அதை செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு மதருடைய ஆக்குபேஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேரேஜ் ஆகிறப்போ மதருடைய ஏஜ் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு குழந்தை பிறக்கும்போது அவங்களோட ஏஜ் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்ற கவுண்ட் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சைல்டுடைய வெயிட் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆஃப் டெலிவரின்னு இருக்கும். நார்மல் டெலிவரியா அல்லது சிசேரியன் டெலிவரியான்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டெலிவரி யார் அட்டன் பண்ணதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. டாக்டர் ஆர் நர்ஸ் எந்த ஆப்ஷனோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு டியூரேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அது என்னவோ அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் ஆகிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அதை வச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். டவுன் பஞ்சாயத்து வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா பர்த் டீட்டெயில்ஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு ரெக்வஸ்ட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணலாம். என்டர் பண்ண பிறகு ட்ராக் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஒரு 7 டேஸ்க்குள்ளேயே உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும்.
அதை எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். டவுன் பஞ்சாயத்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு பர்த் டீடைல்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், தேர்டாக இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டவுன் பஞ்சாயத்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபீமேலாக செலக்ட் பண்ண பிறகு டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணுமா தமிழில் வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. அது எந்த ஆப்ஷனோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜென்ரேட் கொடுங்க. நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை செய்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம்.